இடைஞ்சலும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலுக்கா நடத்துகிற? என்ன நடத்துகிறாரு? கால் வந்துட்டு மாரியம்மன் கோவில் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி. மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்குது? பக்கத்தில் இருக்கோ? கால் வந்துட்டு கசிந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாரி வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். அங்கே வர போயிட்டு வந்துக்கிட்டேன். அதான் உன்னை அனுப்புகிறேன். சிரிப்பினிரே முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மனம் கமழும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நிறைய மாடுகளாக நிற்கி பாலும் பழமும் கைகளில் ஏந்தின மாதிரி ஒரு பெரிய தொழிலை கையில் வச்சு வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்க. ஆனால் இப்போ சில லட்சங்கள் கடனாக பெற்று துயரங்கள் அடைஞ்சி இதை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமைகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் வந்து குழப்பம் நடக்கும். உண்மையா? கால் வந்துட்டு கண்கள் என்றால் கண்ணபுரம். வாமா முருகா, ஏன் இந்த சோதனையப்பா? அப்படியா? திருச்செந்தூர் முருகனை போய் இடையில பார்த்துட்டு வந்தீங்களா? என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களாம்ல, என்ன சொன்னீங்க? சரி, பக்கத்தில் வா. நல்ல கண்ண மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ண பார்க்கலாம். இந்தா, உன்னுடைய பால் சம்பந்தமான தொழிலும் நல்ல நடக்கும், கடன்களும் தீரும், வியாபாரமும் பெருகும், வெற்றி நடக்கும். பணம் வேண்டாமா செல்ல மகளே? வேணுமா வேண்டாமா சொல்லு, சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, நான் நிறைய இடத்துல பணத்தை இழந்துட்டோம்னு சொல்லி வேதனைப்படுறாங்களே, யாருப்பா? ராஜபாளையம். எங்கப்பா இழந்தீங்க பணம்? நின்று சொன்ன பிறகு தான் உட்காரணும். எங்கே இழந்தீங்க? யார்கிட்ட? புரியல. கால் வந்துட்டாங்க. அம்மா பராசக்தி, என்ன விஷயம்? ராஜபாளையத்தை விட்டு வெளியில் தாண்டிலாம் உன் ஊர் இருக்குது. நீ ராஜபாளையம்னு சொல்லி உட்கார்ந்துருக்க. அப்படியா? கருப்பசாமி இருக்காங்க, வலது பக்கத்தில் இருக்குது இல்லையா? இடது பக்கத்தில் வயக்காடும் குளமும் வருமோ? கால் வந்துட்டு வா. என்னம்மா நல்லா இருக்கியே? சுகமாக இருக்கியே? உட்கார். கண்ணை முடிக்கா. சரி, 3 ஆண்டுகளாக நிறைய கடன்களும் மனவேதனைகளும் பட்டிருக்க. சில நண்பர்களால் பணத்தை கொடுத்து இழந்து ஏமாற்றமும் அடைஞ்சிட்ட. உண்மையா? தொழில்னு சொல்லி போட்டியும் கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் இப்போ உன்னுடைய மகனுக்கு 6 மாத காலங்கள் கால நேரங்கள் சரியில்லாமல் அவனால் மனவேதனையும் அவனுடைய முன்னேற்றத்துக்காக ஏற்பட்ட தொழிலில் தடைகளும் நடந்து இப்போ துயரம் அடைச்சிக்கிட்டு இருப்பேன். இதான உண்மை. இதிலேருந்து நீக்கி உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வாங்க தாத்தா, நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்கு கடந்து போனோன்னு முனீஸ்வரன் வராரா? இருக்காராங்க? அங்கே எதுவும் கும்பிடுவீங்களா? கும்பிடுவியா? சும்மா போனால் வந்தால் ஒரு சர்வீட் அடிச்சு வர்ற மாதிரி வந்துடுவோம் உங்களுக்கு. என்ன வா பக்கத்தில். வேறு என்னடா வேணும்? கடனை தீர்த்து தரேன். இந்தா உன் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை தரேன். நல்லா கேட்டோம். கருப்பசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. அங்கேயே நில்லுங்க மதுரையெல்லாம். நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். ராஜபாளையெல்லாம் போய் உட்காருங்க. என் மருமகனை திருத்தி தானு கேட்டு வந்தவன். வாங்க மதுரை 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 மதுரை.
யாருக்கு மாற காலில் விழுது 2 ஒன்று போல காலில் விழுவாங்க. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் துணையாக அமர்ந்திருப்பேன். வீட்டுக்குள்ளே பல தீவினைகள் நடந்திருக்குடா. அதனால் பல்வேறு குழப்பமும் துயரமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உன் உடல்நிலையும் சரியில்லாமல் வாழ்வோமா எதுவும் ஆபத்து வந்துருமாங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்கும். இருக்கா? இந்த நிலைகளை மாற்றி உங்களை செம்மையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? இந்தா செம்மையாக்கி தரேன். இன்னும் 2 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா? ஃபோன் பண்ணாத. உன் பிள்ளைக்கு அவன் வேணும் வேண்டாம்ங்கிற முடிவு இப்போ எடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. ஆனால் திருத்தக்கூடிய நேரம் எனக்கு இருக்குது. பொறுமையாரும் திருத்தி தரேன். என்ன வேண்டாம்னு நீ நினைக்கியா? உன் பிள்ளைக்கு சித்திரவதை நடக்கு, பக்கத்தில் வா, இரு, பொறுமையாக இருங்க, செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இல்லை தம்பி, வேண்டாமுங்கிறத இங்கே உடனடி தீர்ப்பு செய்ய முடியாதுடா. வேணுங்கிறதுக்கு மாற்றம் செஞ்சுக்கலாம்டா. பொறுத்தவர் பூமி ஆழ்வார் மகனே, புன்னகையுடன் இரு. தன்னுடைய பெத்த பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மதுரை எல்லையிலிருந்து. மதுரை வாப்பா வாப்பா வாப்பா. சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடையுடை. என்னடா இருக்கா மகா? எங்கே இருக்கா? வா. சிவகங்கை கரையினிலே இன்னொருத்தர் கால் ரொம்ப வேகப்படுத கால் விட்டுவா. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். அவள் இன்னும் 6 மாதத்துக்கு தனித்து இருந்து தான் இந்த வாழ்க்கையை கழிக்கணுங்கிற நிலைமை இருக்குது. அதில் எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஏன்னா விதியின் அமைப்பு அப்படி தான் இருக்குது. வேறு என்ன செய்யணும்? உனக்கு கால் வந்துட்டுவான். காட்டு மனம் இருந்தால் கண்ண முடுறா தம்பி, நல்ல என்னையும் நினச்சிக்கா. காளியம்மா வராள எங்கடா இருக்கா? கும்பிடு நல்ல மனத்துக்குள்ள, என்னையும் கும்பிடு, கண்ண மூடு. இந்தா உன் கடன் தீரும், பணம் தாரேன், நிம்மதியாரு, பிள்ளையை மாற்றி தாரேன். போய்ட்டு சாப்பிட்டு போடா. அறவரில் பெறாத தம்பி. ஓ கர்மசாமிக்கு மதுரை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்குப்பா வழக்கு? என்னடா வழக்கு? வா கால் வந்துட்டு வா. அந்த அண்ணன் தம்பி ஃபோன் வச்சுட்டு போயிட்டான். இப்போ மதுரை உத்தரவு கேட்ட பையன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டடா. தம்பி அறகுறை மனசு நீ. இன்னொருத்தரம் கால் வந்துட்டோம். வெண்ணி தாங்க கொஞ்சம் குடிக்க. இன்னும் மனசு அங்கே போகலை. மகாராஜா மகாராஜா உன் மனசு இன்னும் அங்கே போகலை. வாடா. பழங்காலத்தில் பரிதாபமாக இறந்தது யாருடா வீட்டில்? உங்கள் அப்பா வழியில் காளிப்பள்ளி. அப்போ நான் சொல்லலாமா? இன்னொரு கால் விட்டுவா. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் இடம் ஊர் சம்பந்தமான விஷயத்தில் உன் தாப்பாவளியில் ஒருத்தன் ஒரு வில்லங்கமான விவகாரத்தை பேசி அதில் மானம் தாங்க முடியாமல் ஒருத்தன் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். 3 தலைமுறைகளுக்கு முன்னால். அவனுடைய சாபத்தின் நிலையில் இப்போ 3வது தலைமுறையாகிய உங்கள் தகப்பனார் காலத்திலிருந்து இப்போ மண்ணு மனை சம்பந்தமான பிரச்சனையும், சில பேர்களால் இடைஞ்சல்களும், செய்வினை வினை கோளாறுகளால் குடியிருக்கிற வீடு சுவர்களெல்லாம் பாதிப்பும் நடந்து இன்னைய வரை நீங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லையாடா?
கால் வந்துட்டு வா. வா. இந்த வழக்கிலிருந்து வெற்றி கிடைக்குமான்னு கேட்டேன். நீங்கள் கூட புதுமையாக ஒரு பத்திரத்தை உருவாக்கி தான் வழக்கு பதிவு செய்திருப்பீங்க. உண்மையா? ஏம்னா தாய்ப்பத்திரம் சம்பந்தமான விஷயம் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு நம்பரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கி தான் நீங்கள் வழக்கு பண்ணியிருக்கீங்க. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஆனால் உங்களுக்கு பங்கு இருக்குங்கிறது உண்மை. அதை நான் வெற்றியாக்கி தரேன், வாங்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதுமில்லை. கண்ண முடி. ஆள் பார்க்க ஊமகளுக்கு நீயும் வார்த்தையை கோவப்பட்டு பேசுத நிப்பாட்டிக்கா. இந்தா எந்த வழக்கும் வராது, ஜெயிச்சு தரேன், சமாதானமாக முடிச்சு தரேன். நல்லாரு. கர்மசாமிக்கு எனது ஆப்ரேஷனை பற்றி கவலை. யாருக்கோ உடல் அறுவை சிகிச்சையை பற்றி கவலை இருக்காமல? யார்? மதுரை மாநகர். யாருக்குமா? வாமா. எனக்கா? யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்குடா தம்பி? என்ன ஆப்ரேஷன்டா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. உனக்கு அண்ணாச்சி யார் வேறு? சந்தோஷம் சந்தோஷம். என்ன உங்களுக்கு? உட்காருங்க. உட்காருங்க. கழிந்த 3 வருடமாக இவனுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவசியமில்லாமல் விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய தளபதிகளும் நடக்கும். என்னடா? ஆனால் இவனுடைய குற்றம் தானா? இவனுடைய குறைகள் இருக்கான்னு கேட்டேன். இவன் விடிய காலம் ஒன்று பேசுவான், மத்தியானம் ஒன்று பேசுவான். ஆனால் இவனுடைய மனதை பொறுத்தவரை ஒழுக்கமானவன். ஆனால் கூட்டாளிகளால் இவனுடைய மனநிலைகளும் சூழ்நிலைகளும் என்ன செய்யுது? பிரச்சனை உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனால் உன்னை நீ சீர்படுத்தணும். இந்த காலமும் சரியாக்கி தரேன், கால நிலைகளையும் சரியாக்கி தரேன். 3 தலைமுறைகளுக்கு காலில் பாதிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவன் தான் நீ. உங்கள் தாத்தனுக்கும் காலில் பாதிப்பு, உங்கள் அப்பனுக்கும் பாதிப்பு, உனக்கும் பாதிப்பு, உன் மகனுக்கும் பாதிப்பு. இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், முன்னொரு காலத்தில் ஒரு பெண்ணின் சாபத்தால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த சூழ்நிலை. இன்றைக்கி அது 3வது தலைமுறையாகிய மகனுக்கும் இந்த நிலைமை வந்து சேர்ந்துருக்கு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கை அமைச்சு வெற்றியாகி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. வாடா தம்பி. வேறு என்னப்பா வேணும்? செப்டம்பர் மாதம் வேலை கிடச்சிரும்டா. சந்தோஷமாக இரு. அதுக்கு முன்னால் உன் காலை சரியாக்கி தரேன். இந்த பணத்தை கொண்டு போய் தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சிருவேன். அதுக்கு இப்போ உத்தரவில் இல்லை. இந்தாம்மா நல்லா. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடாங்கப்பா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். திருமண விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? மதுரை எல்லையில் திருமணம். யாருக்குப்பா திருமணம்? வா. ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தால் என்ன. தம்பி, உன் மகனை நல்லா விசாரிச்சியா? ஆ, உட்கார். உன் மகனை நல்லா விசாரிச்சியா? என்ன விசாரிச்சியா? அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? புரியல. ஆ, பிடி கொடுக்க மாட்டேன். வேறு இடத்துல பிடி கொடுத்துட்டாங்களா? நீ அதை பார்க்கணும்ல. அதான் விசாரிச்சானுக்கு. நீ என்ன விசாரிச்சான்னு கேட்க இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா. என்ன விசாரிச்சியா? என்ன விசாரிச்சியா? ஆனால் உன் மகன் கெட்டிக்காரன். அங்கேயும் பிடியும் கொடுக்க மாட்டேங்கான், அடியும் கொடுக்க மாட்டேங்கான். நீ ஒரு காலத்தில் அப்படி தானடா. சரி, அதுக்கு என்ன செய்ய முடியணுமே? ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அவனை அங்கேருந்து மனத்தை மாற்றி கொண்டு வரணும். புரியுதா அவனுக்கு? மயங்கிட்டான். கொஞ்சம் பணங்கள்லாம் கொடுத்துருக்கான். ஆமாம், திசை திருப்பிடுவான்.
சிரிக்க பருப்பே உள்ள மன கஷ்டப்படாத. பிள்ளைய உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதுமா? அவனை நீ பார்த்துருக்க பொண்ணு நல்ல பொண்ணு தான், பொண்ணு பிடிச்சிருக்கு, அவனால் முடிவெடுக்க முடியலை. முடிவெடுக்க முடியலை. அவளை என்ன செய்யப்போம், இவளை என்ன செய்ய? அப்படி தவிக்கான். இருதலை கொல்லி பாம்பு போல் இதயத்தை பறி கொடுத்துட்டான் பையா. புரியுதா? கொஞ்சம் கண்ணை விடு, அவன் உள்ளத்தின் ஆழத்தை கொஞ்சம் பார்க்கணும். டைம் கொடுக்கவா? சரி, ஓகே. பங்குனி, சித்திரை, வைகாசி 22 வரை நிதானமாக உட்காரு. பெண் பார்க்காத. அவன் மனத்தை மாற்றி அவன் உன்கிட்ட சொல்லுவான். பெண்ணை பார்த்துருவான், இதுதான் சமையல்னு வச்சு மாட்டிடுவோம். போ. கல்யாணம்ங்கிறது மாட்டுறது தானேடா, அதுக்கு அங்கிட்டு வெளியே வர முடியாத. பேன்னு முடிச்சுக்கிட்டு தானே வருவான். என்னண்ணா உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் எவன் கேட்காயா? இன்னொரு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருமா? யாருக்கு? பையனுக்கா பொண்ணுக்கா? பையன். நல்ல பையன். அவன் வேலைக்கு போகிறானா? என்ன வேலைக்கு போகிறான்? பெட்ரோல் பல்கலையா? கால் வந்துட்டு வா. பணத்தை கொடுத்துருக்கானா? யார்கிட்ட? அங்கேயா வந்து சேரல? ஏம்மா உன் பையன் பணம் கொடுத்து விட்டான்னு உனக்கு கிடைச்சிதாம்மா? சொல்லு. பணம் வந்து அனுப்பி விட்டதெல்லாம் உனக்கு முறையாக கிடச்சிதா? சொல்லு. கிடச்சிடுது. அவன் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் அங்கே. புரியுதா? ஆனால் இன்னும் 2 மாதத்தில் மீண்டும் இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வரும்பொழுது அவனுக்கு கல்யாணத்தை பற்றி பேசி முடிவெடுத்துடலாமா? வேறு என்ன செய்யணும்? இந்தா 2 ஜாதகம் வந்திருக்கு, வெற்றியாக முடிச்சு தரேன். நல்லா அப்படியா? திருப்பூர் முருகனை போய் கும்பிட்டியா? வேண்டுதல் பண்ணியிருக்கியா? கும்பிட்டு வந்துருப்போ, எல்லாம் நல்லா நடக்கும். கர்மசாமிக்கு சகோதரா, வருக சகோதரா. உடன்பிறப்புகளால் உள்ளம் நொந்து வேதனை அடைகிறேன் ஐயா என்று ஒருத்தன் வாரான். யார் யாது? கூட பிறந்தவங்களால் பிரச்சனையாமலா? யாருக்குப்பா? யார் ஒன்று கூட பிறக்க சொன்னால? மனு போட்டு வேறு இடத்துல பிறக்க வேண்டியதானே? என்னடா கூட பிறந்தவங்க என்ன செய்தாங்க? உங்களை இடைஞ்சல் பண்ணுறாங்களா? நல்லவங்க தானேடா. கால் வந்துட்டு. உடன்பிறப்பு லேட்டாக பிறக்கலை, உடன் நல்ல காலில் விடலை. கூப்பிட்டு வா. என்ன ஜாதகம் தெரியுதா? 2 பிள்ளை இருக்கா? தம்பி எத்தனை பிள்ளை? 2 பிள்ளையா? 2வது பொண்ணை பற்றி என்ன பிரச்சனை? அப்படி சொல்லக்கூடாது. மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி இருக்கா, சரியான இயக்கம் இல்லாமல் முழுமையடையாத ஒரு பொம்பளை பிள்ளை. சரியானடா. கால் வந்துட்டு. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பங்களும் ஆகிடுது. இப்போதைக்கு உனக்குன்னு உரிமையான சில செல்வங்களெல்லாம் வந்து சேராத தடைகள் இருக்குது. அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் யாரும் பிடி கொடுக்க மாட்டேங்காங்க. அதில் ஒரு பொம்பளை தான் மூல காரணமாக இருக்கா. அவள் உள்ளம் திருந்திடுதுன்னா எல்லா வயலும் நல்லாயிருவான். ஆனால் அவங்க எல்லாரும் அவளையே சுற்றிட்டு வராங்களேடா. அவள் மைய வச்சுருக்காளா, மந்திரம் வச்சுருக்காளா, என்னத்துக்கு அவளை பெருதுன்னு நினைக்காங்கன்னு தெரியலையே ஐயான்னு நீ குழம்புத. கால் வந்துட்டு வா. அப்படி ஒரு மை இருக்கா? அது எந்த வண்டி மை? வண்டி மை. அவளுடைய மனக்கோட்டையை வென்று அவங்க எல்லாரையும் சொல்லுக்கு உண்மையை உணர்த்தி அவரவருக்கு தேவையானதை பிரித்து பக்குவப்படுத்தி கொடுத்தா போதும்ல. இந்தா 3 மாதத்தில் நடந்துடும். வெற்றியாக்கி தரேன், கவலைப்படாத, தைரியமாறு, ஜெயிச்சு வா. இந்தா நல்லா இல்லாமா இப்போ. கர்பதாமிக்கு
கூறுகட்டத்தனமாக தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பி ரூபாயை கொடுத்து நாளைக்கு வரும் நாளை கழிச்சு வரும் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கான் பையன். யாருடா எவ்வளோ நம்பி ரூபா கொடுத்தாரு? யாருக்குப்பா கொடுத்த? நண்பனுக்காப்பா. எவ்வளோப்பா கொடுத்த? பரவாயில்லையா, எனக்கு தரலாம்லப்பா. காலில் வந்துட்டு வா, நாளைக்கு தாரையா, நாளை கழிச்சு தாரையா, 4 நாள் கழிச்சு தாரையா. இன்னொரு தரம் அரிசி மூட எனக்கு ஒன்று பாய் தூக்கிட்டு போயிடாத. கள்ளம் இல்லாதவன் நம்பிக்கையோடு கொடுத்துட்டான், அவன் விவரமாக இருந்து வாங்கிட்டான். என்ன உண்மை தானே? கண்ணாடியை கலத்திக்காப்பா. சிவபெருமான் கிருபை வேண்டும். சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கா? வேற என்ன வேண்டும்? சக்கரத்தாழ்வார் எங்கப்பா இருக்காரு? ஒத்தகரில் இருக்காரு. அங்கெல்லாம் போயிருக்கியா? போயிருக்க. மாசற்ற ஜோதி மலர் கமலை ஈசன் திருப்பாதம் போற்றி. என்ன கிடைக்குமா? நல்ல பாம்பாக இருக்கான், கொத்ததுக்கு தயாராக இருக்கான், ரூபாயை கொடுக்க தயாராக இல்லை. கால் வந்துட்டு வா, வாங்கி கொடுப்போம். நம்ம என்ன கொடுப்போமா வேண்டாமா? பெரிய யோக்கியரு நேரு கொடுப்பீரா? நீதி அதுதானே? அப்படி சொல்லி என் பிள்ளை வரேன். என்னது? மோர் சோர். வேறு என்னப்பா வேணும்? ரூபா கொடுத்தேன். அதான் எல்லாமே கூறுகிட்டு தானமாக கொடுத்தது தானே, அறிவோடு கொடுக்கலலாம். நான் ஏற்றுனது நீதியா இல்லையா? ஆம்பளை என் பிள்ளைய பாரு, தங்க பிள்ளை. இப்படி உள்ளவனுக்கு நம்ம வாங்கி கொடுத்துடணும். கண்ணை முடுப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. இந்தா பணமெல்லாம் கிடச்சிரும். அடுத்து நீ பேசு, கொஞ்சம் கொஞ்சமாக உன் பணம் வந்து சேரும். ஒரு அம்மன் கோயிலுக்கு பட்டு பீதாம்பரம் எடுத்து கொடுப்பதாக சொல்லியிருக்கியோ? சந்தோஷம்பா. மாரியம்மனுக்கு சரி, நல்லாரு, கிடச்சாச்சு, போ. சந்தோஷம். ரொம்ப உற்றவன் வீட்டுக்கு பணம் கொடுத்து உறங்கி போயிடாத. நல்லாரு. போட்டோ இதை எடுத்தாச்சா? கண்ணாடி சாப்பிட்டு போகணும், விரம் கிடச்சாச்சுன்னு பேசாமல் போயிடாதப்பா. உட்காரு. கர்பசாமிக்கு. உடம்பில் கட்டி இருக்கு. யாருக்கு? யாருக்கோ உடம்பில் ஒரு கட்டி மாதிரி இருக்காமடா. யாருக்குப்பா? யாருக்கையா? யாரு? பைசல் 1 2